இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆயத்தப்படு என்ற இந்த ஒரு வீடியோக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இதில் வீடியோ எடுக்கிறேன், உங்களை நான் பார்க்குறேன். நம்ம இதில் எதை பற்றி பார்த்துருந்தோம்னா, ஆண்டவரோட வருகைக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணுன்றதை பற்றி பார்க்கணுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இன்றைக்கு நான் ஐம் நாட் கோனா டேக் ஸோ லாங். ஓகே, நான் ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல. நான் இன்னைக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்க போகிறேன். ஓகேவா? நம்ம எல்லாருமே வேதத்தை கண்டிப்பாகவே வாசிக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கு கூட நான் ஒரு அதிகாரத்தை சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் வாசிங்க. மார்க் 13ஆம் அதிகாரம். ஓகே, மார்க் 13th சாப்டர் நீங்கள் ஃபுல்லாகவே வாசிங்க. நான் என்னோட பர்சனல் ப்ரேயில் வாசிக்கும் போது பாருங்களேன், நான் சில ஸ்லைட்ஸ் போடுறேன். என்னோட பைபிளை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஸோ உணரும் போது இதை எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் போல இருந்தது. ஸோ பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் 13th ஒரு 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பகுதி, அதாவது நீங்கள் உங்கள் பைபிள்லேயே கண்டிப்பாக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு த சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் அண்ட் தி எண்ட் ஆஃப் ஏஜ் அப்படின்றது மாதிரி போட்டிருக்கோம் இங்கிலீஷில். ஓகேவா? அடையாளங்கள். ஓகே, கடைசி நாட்களுக்கான அடையாளங்கள் போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the great tribulation, உபத்திரவத்தை பற்றி போட்டிருக்கோம். அப்புறம் the coming of the son of man, ஏசப்பாவோட வருகையை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து parable of the fig tree, அத்தி மரத்தோட உவமை, இன்னொரு உவமை. நிறைய அத்தி மரத்தை பற்றி இன்னொரு உவமை இருக்குது. இது எப்படின்னா, அத்தி மரத்தில் துளிர் விடும்போது நம்மளுக்கு தெரியும், அதாவது அதோட காலம் வந்துடுச்சு, பழம் தரப்போகுதுன்ற மாதிரி. இந்த சயின்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த அடையாளங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஏசப்பாவோட வருகை ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு 13th வேர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அடையாளங்களில் கொஞ்சம் சிலதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், மெனி வில் கம் டு டிசீவ் யூ. இப்போலாம் அநேகர் வராங்க, நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட், நான் தான் காட்னு நிறைய பேர் வராங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபார் நேஷன் வில் ரைஸ் அகேன்ஸ்ட் நேஷன். ஓகே, அதாவது nations will rise against nations. ஸோ அந்த 1லேருந்து 13 வரைக்கும் சில சயின்ஸ் இருக்கும். அதில் ஆனால் எப்படி போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி ரூமர்ஸ், இந்த மாதிரி போர்லாம் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரிமெம்பர், கடைசி காலம் இன்னும் வரலை அப்படின்றத அந்த ஒரு 7th வேர்ஸில் சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரி உபத்திரவங்கள் நிறைய நடக்கும். நிறைய உபத்திரவங்கள் இந்த நாட்களில் அதிகரித்து கொள்ளும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கொள்ளை நோய் வரும், ஃபார் எக்ஸாம்பிள் போர்கள் வரும், அண்ட் ஆல்சோ நிறைய இந்த எர்த்குவேக், இந்த மாதிரி காரியங்கள் நிறைய அதிகரித்துக்கிட்டே போகும். ஆனால் இன்னும் எண்டு வரலை. பட் நம்மளுக்கு எப்போ தெரிய வரும்னா, அப்போதான் அந்த உவமை சொல்றாரு, அத்தி மரத்தில் துளிர் விடும்போது எப்படி நம்மளுக்கு அதோட காலம் வந்துருச்சு, பழம் தரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுமோ, அந்த மாதிரி இதற்கான அடையாளம் என்னவா இருக்குன்னா 24th to 27th வேர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழை வாசிக்கலாம். 24லேருந்து 27 வரைக்கும். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு, இந்த உபத்திரவம்லாம் நான் சொன்னல, இந்த கொள்ளை நோய், இந்த போர், இந்த மாதிரி நிறைய பேர் தேவனோட நாமத்தை தரித்து கொண்டு நம்மளை ஏமாற்ற வருவாங்க. இதெல்லாம், இந்த உபத்திரவம்லாம் தாண்டி சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியாய் கோடாதிருக்கும், சந்திரன் ஒளியை கோடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களிலுள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில சயின்ஸ் நடக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், சன் டார்க் ஆகிடும், மூன் லைட் தராது, ஸ்டார்ஸ் வில் ஃபால் டவுன், இந்த மாதிரி. இதுதான் அந்த அத்தி மரத்தில் துளிர் விடும்போது எப்படி பழம் தரப்போகுதுன்னு நமக்கு தெரியுதோ, இந்த சயின்ஸ் வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏசு கிறிஸ்து வராரு அப்படின்றத. இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க, உடனே கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணலாம் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம என்ன ஃபஸ்ட்டு இந்த சயின்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த அடையாளங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த சீரீஸோட பேர் என்ன? ஆயத்தப்படு. நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். ஏசு கிறிஸ்து வர போகிறார் அப்படின்னா நான் என்ன ஆயத்தப்படுத்தணும். எப்படி ஒரு மணவாட்டி கல்யாணத்திற்கு தன்னை தான் ஆயத்தப்படுத்திக்கிறாளோ, அந்த மாதிரி நம்மளோட
ஆவிக்குரிய மணவாளன், நம்மளோட பெர்மனன்ட் மணவாளனுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வார்த்தையின்படி நம்ம வாழ கடவுது. நம்ம அவரோட வார்த்தையை தரித்து கொண்டு நம்ம வாழணும். வசனம் அந்த கடைசி, இந்த அதிகாரத்திலே கடைசி ஒரு பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா, யாருக்குமே அவர் வர நேரம் தெரியாது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், சடனாக நம்ம பாட்டி இப்படி ஜாலியாக இருக்கும், சடனாக அவர் வந்துட்டார்னா வில் வி கோ, நம்மளால நித்திய ஜீவனுக்கு போக முடியுமா? இன்னும் யாரா மனம் திரும்பாமல் இருந்தீங்கன்னா, இன்னும் யாரா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா எந்த காலத்தில் ஆண்டவர் வரப்போறாருன்றது நம்மளுக்கு தெரியல. அந்த அத்தி மரத்துக்கு கூட நம்ம கணிச்சிடலாம், இந்த சீசன் இல்லை, இந்த ஒரு சீசன்லாம் வந்துடும்னு. ஆனால் ஏசு கிறிஸ்து எந்த காலத்தில் வரப்போறாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஏன் அவ்வளோ டிலே பண்ணிக்கிட்டு? ஒரு வேளை நீங்கள் இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளனா, இன்னும் நீங்கள் மனம் திரும்பலனா, நான் கேட்குறேன், நீங்கள் why don't you give Jesus a try? ஏசப்பாக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். நீங்கள் அப்படி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏசப்பா உங்களோட வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிடுவார். உங்களுக்கு இருக்கிற இந்த போராட்டத்தின் மத்தியிலையும் இல்லை, ஏசப்பா அவங்க கூட இருப்பார். ஏசப்பா அவங்கள அவர் உங்களை காப்பாற்றுவார். நித்திய நரகத்திலேருந்து, நித்திய மரணத்துலேருந்து ஏசப்பா அவங்களே காப்பாற்றுவார். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் ஏசப்பாவுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்தீங்க, இந்த வாட்டி ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். ஏசப்பா உங்களோட வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுவார். ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். ஓகே, அவர் உங்களை ரொம்பவே நேசிக்கிறாரு. ஸோ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டனா நம்மளுக்கு நித்திய ஜீவனோட அஷூரன்ஸ், நித்திய ஜீவனுக்கான ஒரு நிச்சயம் நம்மளுக்கு கண்டிப்பாகவே இருக்குது. ஒருவேளை நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளனா நம்ம நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுவோம். அதனால தான் நான் as a sister, please accept Jesus as a savior. He has turned my life to the good. என்னோட வாழ்க்கையை நன்மையாக மாற்றின தேவன். ஓகே, உங்களால் இமேஜின் கூட பண்ண முடியாது. இப்போ ஏசப்பா பற்றி பேசணும், என் வாழ்க்கையில் ஏசப்பா செய்த காரியங்களை பற்றி பேசணும்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பத்தவே பத்தாது. பட் I'll try to share things. Okay, ஸோ ஜீசஸ் இஸ் குட். ஜீசஸ் இஸ் தி ஒன்லி லார்ட் அண்ட் சேவியர். அவர் மாத்திரம்தான் உண்மையான தேவன். அவர் மாத்திரம்தான் நம்மளை நரகத்திலேருந்து தப்பு வைக்கிற தேவன். ஏன்னா அவர் நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்மளோட பாவங்களை சுமந்தார். ஸோ he did that for you. Why don't you just do this one thing and give Jesus a chance? When you give Jesus a chance, He will change your life upside down. உங்களுக்கு அவர் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து நீங்கள் செய்த பாவ வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருவார். ஓகே, வாங்க நம்ம இப்போ எல்லாரும் ஜெபிக்கலாம். Just give me a word that you will read Mark 13. It's a very very important chapter. So ஏன் மார்க் 13னா, நான் படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியங்கள். ஸோ நீங்களும் இந்த மார்க் 13 கண்டிப்பாகவே வாசிங்க. வாங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் கூட நமக்கு கோடான 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 நன்றி ஏசப்பா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி. இப்பொழுது கூட பார்க்கிறவர்கள் யாராவது இன்னும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த இயேசுவை நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீரே உண்மையான தேவன், நீரே வல்லமையான தேவன், நீரே அப்பா நித்தியத்தின் தேவன் என்றதை அவங்க தெரிந்து கொண்டு அப்பா எல்லா மாயையிலேருந்து வெளியில் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. என்னோட ரட்சகர் இயேசுவே என்ற உங்கள் வாயால் அறிக்கையிடும்படிக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.